Welcome to Makkal Junction YouTube channel. ஒட்டு கத்திரி நாற்று வச்சு அந்த கத்திரிக்காய் வந்து நல்ல விளைச்சல் வந்திருக்குங்க. உங்களுடைய இடத்துல தான் இருக்கோம். உங்கள் பேர் ஊர் சொல்லுங்கய்யா. நம்ம பேர் வெங்கடபதிங்க. சரிங்க. கோவை மாவட்டம் சூலூர் வட்டம் மேட்டுப்பாளையம் சரிங்கய்யா கிராமத்துலேருந்து நான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நல்லதுங்கய்யா. முதல்ல வந்து ஒட்டுக்கு இல்லாமல் ஹைபிரிட் இது நான் பண்ணிட்டு இருந்தேங்க. நார்மல் கத்திரிக்காய் பண்ணிட்டு அப்புறம் சாரனுடைய இதை கேள்விப்பட்டு அப்புறம் ஈடன் கார்டன் இதில் போய் ஒட்டு கத்திரி உஜாலா வெரைட்டி வாங்கிட்டு வந்தேங்க. சரிங்க. வாங்கிட்டு வந்து நட போட்டு இப்போ 7 மாதம் ஆகுது. சரிங்க சரிங்க. ஈல்டு எப்படிங்கய்யா இருக்குது? பரவாயில்லைங்க. அந்த மற்ற இதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஈல்டு வெரைட்டி அதே மாதிரி வெரைட்டி தானுங்க. ஈல்டு நல்லா வந்துட்டு இருக்குங்க. சரிங்கய்யா. தொடர்ச்சியாக இனியும் ஒரு 6 மாதம் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. உங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு இது நல்ல ஈல்டு வரும்னு சொல்லி எப்படி நம்பிக்கை வந்தது உங்களுக்கு? அது செடியினுடைய வளர்ச்சியிலேயே ஆரம்பத்திலேருந்தே நல்லா வந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு யார் சொன்னா எப்படி நம்பிக்கை வந்தது? நான் அவருடைய யூடியூப் சேனலை பார்த்தேனுங்க. ஈடன் கார்டன்ஸினுடைய ஆன்லைன் இதில் பார்த்தேங்க. சரிங்க. அதில் பார்த்துட்டு அப்புறம் நம்ம தம்பி சொன்னாருங்க. சரிங்க. தம்பி வந்து அவர் தான் எனக்கு முதல்ல ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாருங்க. வெளிநாட்டில் இருக்காரு. சரிங்க சரிங்க. அமெரிக்காவில் இருக்காரு. அவர் தான் எனக்கு இப்படி இருக்குது சாரை போய் நீங்கள் பாருங்க. சரிங்க. அப்படின்னாரு. எக்ஸிபிஷன் வந்த டயத்துக்கு முன்னாடிங்க. சரிங்க. கோவை விவசாய கண்காட்சி வந்தது இல்லைங்க. ஆமாங்க. அதுக்கு முந்தி சொன்னால் அப்புறம் அவர் அதில் பிஸியாக இருந்ததுனால மறுநாள் போய் பார்த்தேங்க. எக்ஸிபிஷன் முடிஞ்சு சரிங்க நாற்று கொடுத்தாரு. சரிங்க. நாற்று வாங்கிட்டு வந்து நட போட்டாங்க. நீங்கள் செலக்ட் பண்ண விதை நாற்று வந்து உஜாலாங்களா? உஜாலாங்க. அதை ஏன் செலக்ட் பண்ணீங்க? நாட்டு ரகமா அது? நாட்டு ரகம் இல்லைங்க. மார்க்கெட்டில் நல்லா போயிட்டு இருந்ததுங்க. ஓ. கோயம்பேடு மார்க்கெட் ரிவ்யூ பார்க்கும்போது கோயம்பேடு மற்ற கேரளா மார்க்கெட் எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தது. சரிங்க. சரி நாமளும் அதே நட போடலாம். இதில் அது எந்த விதமான ஒரு பாதிப்பு எனக்கு வரலிங்க. அது நான் சொல்ல போனால் இயற்கை முறையில் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சரிங்க. அதுதான் அதுலேயே வந்து உங்களுக்கு எனக்கு இது வந்து ரொம்ப பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மிங்க. ஓ. இப்போ ஈல்டு எவ்வளோங்க எடுத்திருக்கீங்க? இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட 6-7 டன் பக்கம் வந்துட்டுங்க. 7 டன் பக்கம் எடுத்துருக்கீங்க. பறிச்சுக்கிட்டே இருக்கிறேங்க. ஓஹோ. எங்களுக்கு நாள்தோறும் பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். நாள்தோறும் பறிச்சுட்டு இருக்கிறேங்க. ஓஹோ. மற்ற கத்திரி விட இது நல்லாவும் இருக்குங்க. மார்க்கெட்டு போயிட்டு இருக்குங்க. இதில் வந்து என்ன விலைக்குங்கய்யா பண்ணுறீங்க? விலையை வந்து இப்போ வந்து நம்ம மார்க்கெட் விலைக்கு தான் போயிட்டு இருக்குங்க. சரி சரி சரிங்க. கிலோ 10 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்குங்க. சரிங்க சரிங்க. இப்போ நீங்கள் சென்னையை வந்து டார்கெட் பண்ணி நான் கோவை கேரளா மார்க்கெட் தான் நான் டார்கெட் பண்ணுங்க. ஓ. நீங்கள் சென்னைன்னு சொன்னீங்க இல்லைங்கய்யா? சென்னையில் நான் உஜாலா ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் அங்கே சரி சரிங்க சரி. உஜாலா மார்க்கெட் வந்து நான் உஜாலா ஜாஸ்தி எங்கட இதாகிட்டுதுன்னு பார்த்தேங்க. உஜாலா வந்து இப்போ எங்கே ஜாஸ்தியாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது திருவண்ணாமலை மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் தான் அதிகமாக உஜாலா பயிர் பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்க. அப்புறம் அது நாற்று இருக்கான்னு கேட்டால் சார் இருக்குன்னு சொன்னார். உஜாலா வந்து ஒரு 600 நாற்று இருக்குங்க, நீங்கள் வாங்கிட்டு போய் போடுங்க அப்படின்னு. இது போடுங்க அப்படின்னாரு. அந்த இதில் அவருடைய சஜஷனும் எனக்கு சேர்ந்ததுங்க. சரிங்க. வாங்கி போட்டாங்க. கேரளாவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. கோவை உழவர் சந்தைகளும் நல்லா எங்களுக்கு ஒரு இதாக போயிட்டுருக்குங்க. நீங்கள் பொதுவாக இயற்கை விவசாயத்தை தான் அதிகம் ப்ரிப்பேர் பண்ணுறதா இப்போ வரும்போது கூட சொன்னீங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஒட்டு கத்திரிக்காய் அந்த உஜாலா ரகம் வந்து இயற்கை விவசாய முறையில் தான் பண்ணுறீங்களா? சுத்தமாக இயற்கை விவசாய முறையில். மகிழ்ச்சிங்க ஐயா. இயற்கை விவசாய முறைக்கு நல்ல முறையாக அது எங்களுக்கு அது பலன் கிடைச்சிட்டு இருக்குங்க. சரிங்க. இப்போ நீங்கள் போட்ட வரைக்கும் அந்த இதை எடுத்துட்டீங்களா? பலன் அந்த பலன் நல்லா எடுத்தாச்சுங்க. நான் வந்து முதலீடெல்லாம் எடுத்தாச்சு. முதலீடு எடுக்கிறேன்னா கொஞ்சம் இதாக இருக்குது. காரணம் எப்படின்னா நான் வந்து ஒரு வருஷத்துக்குனுடைய இதுவாக இப்போ இது பண்ணிட்டேங்க. ஒரே இது சன் ட்ராப் சோலார் ட்ராப் வச்சுருக்குங்க. சரிங்க. இந்த ட்ராப்புகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கிட்ட இருக்க வேண்டியது அசட் மாதிரி வச்சுருக்க போகிறதுக்கு. சரிங்க. அது வந்து நெக்ஸ்ட்டு வந்துருங்க. அதே வந்து மேக்ஸிமம் வந்தாச்சுங்க எனக்கு. ஓ சரிங்க சரிங்க. அது போக லேபரு அதுக்கு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இது உரம் அது எல்லாம் வந்து எனக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாகவே வந்துருக்கு. 10 ரூபாய்க்கு விற்ற கிலோ. வெரி குட் வெரி குட். இப்போ உங்களுக்கு இந்த உஜாலா ரகம் ஒட்டுக்கட்டிய கத்திரிக்காய் நீங்கள் நாற்று பண்ணதுனால உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது? நல்ல முழு திருப்தி. மொத்தம் எவ்வளவு பரப்பளவு ஏக்கரில் போட்டிருக்கீங்க? ஏக்கரா கணக்கு நான் சொல்லிங்க ஒரு 600 நாற்று. 600 நாற்று அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருங்க? ஒரு ஏக்கர் வருமா? இல்லை 1 ஏக்கரா கூட வராது. பாக்கி எல்லாம் இது நடும் போகும்போது அவங்க 14,000 7,000 14,000 நாற்று நட போடுறாங்க. சரிங்க. நான் வந்து இந்த 1 ஏக்கராவே 6 அடிக்கு 8 அடி இது இடைவெளி விட்டு பந்தல் போட்டு இது போட்டு தான் போட்டு வச்சிருக்கிறேங்க. ஓ சரி சரிங்க. உனக்கு அதனால் இது பூராமே இது 8 அடிக்கு 6 அடியினுடைய இது தானுங்க. சரிங்க சரிங்க. கேப் தான் பாருங்க. அது வந்து உங்களுக்கு இந்த நேராக பக்கம் வந்துட்டுது. சரிங்க. உரம் தண்ணி எல்லாம் எப்படிங்கய்யா கொடுக்குறீங்க? தண்ணி எப்படி கொடுக்குறீங்க? ட்ரிப்ஸ் வழியாக கொடுக்குறீங்க? தண்ணி ட்ரிப் வழியாக கொடுத்துட்ருக்குங்க. சரிங்க. உரம் வந்து இயற்கை உரம் தானுங்க. பின்னாக்கு கரைசல், அமிர்த கரைசல், மீன்
மீன் கரைசல் இதுதான் கொடுத்துட்ருக்கோம். நோய் தாக்குதெல்லாம் ஆகிறது இல்லைங்களா? நோய் தாக்குதலுங்கிறது இல்லைங்க. நீங்கள் தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்களா இயற்கை விவசாயம்னா? ஏன்னா எல்லா கிராப்பும் கண்காணிச்சிட்டு இருக்கணும். இது அதே மாதிரி தானே. அது செயற்கை விவசாயத்துக்கு வந்து மருந்து அடிச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுத்து கூட பார்ப்பாங்க, அதுக்காக சொல்கிறேங்க. அது வந்து எப்படிங்க செயற்கை விவசாயத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க, பட் இயற்கை விவசாயத்தை தொடர்ந்து கண்காணிச்சிக்கிட்டே இருக்கணும் இல்லைங்க? அது வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் டைப். ஓகே ஓகே. இயற்கை விவசாயம் இது ஆர்கானிக் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. ஓகே. உங்களுக்கு பூச்சி வெரைட்டி அடிச்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு பூச்சி தாக்குதல் கம்மியாயிடுது. சரிங்க சரிங்க. நான் பூச்சி வெரைட்டி தான் பண்ணிட்டு இருக்கிறேங்க. ஐயா, இப்போ சுண்டக்காய் வேரில் இருக்கிற புழு மற்றும் நோய் எதிர்ப்பு திறனை பற்றி சொல்லுங்கய்யா. சுண்டைக்காயினுடைய அந்த ஒட்டு கட்டுனது வந்து சுண்டைக்காய் வேரில் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு திறனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அது நல்லா எதிர்ப்பு இருக்குது. இப்போ சுண்டைக்காய் செடியும் இருக்குங்க. சரிங்க. சுண்டைக்காய் ஒரு காட்டு பயிர். சரிங்க. அது அங்கே நல்ல முறையாக நல்லா வளர்ந்து நல்லா இருக்குங்க. எந்த விதமான ஒரு பாதிப்பு, பூச்சி தொந்தரவோ இல்லை வேரழுகல் நோயோ வேரில் இது வர வைரஸ் இதெல்லாம் அந்த இதில் எதுவுமே கிடையாது. அதனுடைய இதுக்கு இருக்குங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இந்த ஒட்டுக்கட்டிய ரகம் சுண்டைக்காயில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு? நம்பிக்கை வந்துடுதுங்க. நல்லதுங்கய்யா நல்லதுங்கய்யா. ஒட்டுக்கட்டினுடைய நாட்டினோட விளைச்சல், கவாத்து, மருதாம்பு இதனுடைய உங்கள் அனுபவம் என்னங்கய்யா? நான் இதுதான் முதல் முறையாக போட்டிருக்கேங்க. சரிங்க. இனியும் அவருடைய இதை கேட்டுட்டு தான் கவாத்து மருதாம்பு விடலாமட்டு இருக்கிறேன். சரிங்க. தொடர்ச்சியாக 2வது வந்துட்டுதுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. இது வந்து இப்போ நீங்கள் வந்திருக்கிற டைம் 7வது மாதம் எனக்கு. ஓ, இது வரைக்கும் எத்தனை தடவை கவாத் பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே பண்ணல. அப்படியே தொடர்ச்சி ஈல்டு வந்துட்டே இருக்கு. நீங்க பறிச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஈல்டு குறைஞ்சா நாம கவாத்து பண்ணலாமான்னு அவர்கிட்ட போய் நான் ஐடியா கேட்கலான்னு இருக்கீங்க. ஐடியா எப்படிங்கிறது நம்ம ஈடன் கார்டனில் இருக்கிற ராஜரத்னம் சார் கிட்ட ஐடியா கேட்கலான்னு இருக்கீங்க. முதல் முறையாக நான் போட்டிருக்கிறேங்க. சரிங்க. உங்களுக்கு தொடர்ந்து காய்க்கும் திறன் வந்திருக்கிறதுனால இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க இல்லையா கத்திரிக்காயில்? இதுல அதில் நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா? ஆமாம். விலையினுடைய இது வந்து 10 ரூபாய்க்கு இருக்குங்க. சரிங்க. போன முந்தானத்து வரைக்கும் 10 ரூபாய்ங்க. சரிங்க. 12ஆம் தேதி வரைக்கும் 10 ரூபாய்ங்க. சரிங்க. இன்னைக்கு வந்து அது விலை ஏறி இருக்குது. 20 ரூபாய்க்கு போயாச்சு. இனி ஏறிட்டு போகும். சரிங்க. அப்போ நம்மளுக்கு ஈக்குவலான ரேட், நல்ல ரேட்டு கிடைச்சிருது. சரி. குறைந்த விலையிலேயே எனக்கு அது போட்டனுடைய இது முதலீடு வந்துட்டுது. சரிங்க. இனி வர்றது பூரா எனக்கு லாபம் தான். லாபத்தினுடைய இதில் தான் நான் பண்ண போகிறேங்க. விலை ஏறிட்டு இருக்குது. ஆவரேஜ் விலை கிடச்சிட்டே இருக்குங்க. விலை குறைஞ்சி போச்சான்னு செடி பிடுங்க வேண்டியதில்லை. அவசரப்பட்டு நடை போட்டு காப்பு வராமல் போகுங்க. இது எதுவும் இல்லை. ஈக்குவலாக வந்துட்டே இருக்குங்க. ஈவனாக ஒரே மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இதில் காய்ப்பு திறன் வந்துட்டு இருக்கிறதுல உங்களுடைய அனுபவம் என்னங்க? எல்லா செடியுமே நல்லா காய்க்குதுங்களா? எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. ஒரே மாதிரி காய்க்குது. நல்ல காய்ப்பு திறன் கொடுக்குது. காய்ப்பு திறன் கொடுக்குது. எல்லா செடியுமே நல்லா காய்ப்பு திறன் வருங்க. காய்களோட குவாலிட்டி நல்லா இருக்குதுங்களாங்கய்யா? சமைக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு குவாலிட்டி நீங்களே பாருங்க நல்லா இருந்துட்டு இருக்குது. சரிங்க. இந்த வெயில் தாக்கத்தினால கொஞ்சம் அந்த நிறம் அந்த உஜாலாங்கிற நேரத்துல இருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. உஜாலாங்கிற நேரத்துல இருந்து கொஞ்சம் வெளிர் நிலமா வருது. வெயில்னாலங்க கடுமையான வெயிலுங்க. இப்போ 40 டிகிரி இருக்குது. அந்த 40 டிகிரிலேயே சமாளிச்சுட்டு இருக்குங்க. சரிங்க. 40 டிகிரிலையுமே சமாளிக்குது. அதாவது வெயில் பருவகாலங்களில் நிறம் கொஞ்சம் மங்குதா ஒழியா இது வந்துட்டு இருக்குங்க. சரிங்க. காலநிலை மாற்றம் இருந்தாலும் அது இது காலநிலை மாற்றம் வந்து நீங்களே பார்க்குறீங்களா? காலநிலை மாற்றத்துலேயே அது மழை அதிகமாக பெஞ்சாலும் அது சமாளிச்சுக்குதுங்க. அப்போ உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடு தான். முழு திருப்தின்னு சொல்கிறேன் பாரு. மழை நல்லா பெஞ்சிருந்தா நான் ரொம்ப நல்ல ஒரு இது எடுத்துருப்பேங்க. ஓகே. மழையினுடைய தாக்கம் குறைவாக இருக்கிறதுனால கொஞ்சம் இது பின்னாடி எனக்கு இது வந்துடும் நான் முடிவு பண்ணிட்டுங்க. சரிங்க. சொல்லுங்க. அடுத்து இது உங்கள் லேண்ட் சரி பண்ணிட்டு இருக்கிறேங்க. சம்மர் முடிஞ்சு ஜூன் ஜூலையில் இதே வெரைட்டி அவர்கிட்டயே போய் வாங்கிட்டு வந்து நட போட போகிறேங்க. ஓ, இப்போ நீங்கள் இது வரைக்கும் வந்து ஒரு 6 ஒரு ஏக்கரா இருக்குங்களா? ஒரு 1/2 ஏக்கரா வருமா? ஒரு 1/2 ஏக்கரா தான். இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ ஏக்கருக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ இன்னும் அடுத்து வந்து ஒரு 2 ஏக்கரா பண்ணிட்டு இன்னும் 2 ஏக்கரா இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க? ஆமாம். நாங்கள் அது எப்படா ஜூன் மாதம் வரும்னு பார்த்துட்டு இருக்கிறோங்க. அதுக்கு அதில் வந்து என்ன நாற்று, என்ன ரகம்? இதே ரகம் தான். உஜாலா உங்களுக்கு பிடிச்சிருக்கு? எத்தனை கிலோ வந்தாலும் மார்க்கெட்டில் போயிடுது. டெய்லி போயிடுதுங்க. சரிங்க. அதனால் உஜாலாவே ப்ரிஃபர் பண்ணலான்னு இருக்கிறேங்க. சரிங்க. இப்போ உங்களை போல இயற்கை விவசாயம் செய்கிறவங்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? இது போடலாமா? என்ன உங்களுக்கு இதனோட பொருளாதார வளர்ச்சி எப்படி இருக்குது? இதில் பொருளாதார வளர்ச்சி நல்லா வளர்ச்சிங்க. இயற்கை ஒருத்தனால உங்களுக்கு செயற்கையான உரங்களோ சரிங்க மற்ற எதுவுமே போட வேண்டியது இல்லைங்க. சரிங்க. லேபரும் குறைவும், பொறிப்பும் ஈஸியாக பொறிச்சிக்கலாங்க. சரிங்க. சொல்லுங்க. நல்ல முறை growth வந்துட்டே இருக்குங்க. சரிங்க. இப்போ இடையில குச்சி நட்டு வச்சு கம்பி போட்டிருக்கிறீங்க. இது என்ன காரணத்துக்காங்க? இது காரணம் இந்த செடி மேலே வந்துட்டு கீழே இருக்கிறது அது மேலே பறந்துக்குது. சரிங்க.
இப்போ செடி இது இருக்குன்னா உங்களுக்கு செடி இது மேலே கொடி மேலே பறந்துக்கு காய் வெயிட் கீழே முறிஞ்சு விடுகிறது இல்லைங்க. ஓ அதுக்காக வச்சுருக்கீங்க. ஆமாம். ஓ இது வந்து நீங்களாக பிளான் பண்ணதாடா சொன்னாங்களாங்கய்யா? இது வந்து அந்த இதில் பார்த்து தானுங்க. ஓ அவர் சார் சொல்லி தான் பண்ணியிருக்கீங்க? சார் சொல்லி தான் பார்த்து சார் பந்தல் போட்டாகணும் அப்படின்னாருங்க. ஓ சரி சரிங்க. நானும் கூட ஹெஸ்டேட் பண்ணிட்டு இருந்தேனுங்க, பந்தல் போடுறதா செலவு ஜாஸ்தி ஆகுது. ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்குற எல்லா இடத்துலையுமே குச்சி நட்டு வச்சு அது ஒரு ப்ரொசீஜராக பண்ணி வச்சுருக்கீங்க. இது உங்களுக்கு சேஃப்டி, காய் வந்து கீழே போகாமல் இருக்கிறதுக்காக கம்பியை கட்டி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா? செடி குரோத் வரும்போது உங்களுக்கு அந்த காயினுடைய எடை தாங்காமல் செடி முறிய பார்க்கலாங்க. பிரச்சனையே இல்லையா, அந்த பந்தல் மேலே செடி உட்காந்துக்குது. அந்த கம்பி மாதிரி கட்டி வச்சிடறீங்க, அது மேலே உட்காந்துக்குது. அதுக்கு மேலே அந்த நாட்டு ரக ஹைப்ரிட் போடுறோம்ல. ஆமாங்க. பட்டம் கட்டணுங்க. சரிங்க. மண் அணைக்கணும். பட்டம் கட்டுறதுனா மண் அணைக்கணுங்க. சரிங்க. செடிக்கு மண் அணைச்சி அது கீழே சாயாமல் அந்த வேறு இதாகாமல் பார்த்துக்கோணுங்க. சரிங்க. எனக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க, அந்த காசு செலவு தான் இதாக இருக்குது. இதை பண்ணியிருக்கீங்க. இப்போ அது ஒவ்வொரு செடிக்கும் மண் அணைச்சிட்டு இருக்கோங்க. மண் அணைச்சாலும் அந்த செடி மேலே இப்படி பறந்து வராது. சரிங்க சரி. குத்து செடியே வந்துட்டு இருக்கு, அதுக்குள்ள செடிக்கு செடி தான் பார்த்துட்டு இருக்குங்க. சரிங்க. இது பந்தல் போட்டதுனால இது மேலே விழுந்துருதுங்க. ஓ ஓ. அந்த மண் அணைக்கிறனுடைய செலவு தான் இப்போ இதுக்கு ஆயிருக்கு எனக்கு. ஓ சரிங்க சரிங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுனால மற்ற உங்களை போன்ற சார்ந்த விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஒட்டு கத்திரிக்காய் ரகத்தை வந்து நீங்கள் போடலான்னு சொல்லி சொல்கிறீங்களா? போடலாங்க. அந்தந்த ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு விதம் இருக்குங்க. சரிங்க. இப்போ கீரி கத்திரிக்காய்ன்னு இருக்காங்க, மதுரையில் விற்று இருக்காங்க, திருநெல்வேலியில் வெள்ளை கத்திரிக்காய்ன்னு சொல்கிறாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு எந்த சூட்டபிள் இருக்குதோ அதை வந்து ஒட்டு கத்திரிக்காயை போட்டால் மறுபடியும் சிறப்பாக ஒரு வருஷத்துக்கெல்லாம் அவங்க மருதாம்போ மற்றபடியே பண்ண வேண்டியது இல்லைங்க. சரிங்க. தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருந்துட்டு இருக்கலாம். அவங்க பாட்டில் அவங்க அதர் கிராப் பண்ணி போட்டு இது வந்து தொடர்ச்சியான ஒரு இதாக வந்துடுது உங்களுக்கு. இதை நீங்கள் சமைச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்களே சமைச்சு பார்த்துருக்குங்க. எப்படிங்க இருக்கு? டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா இருக்கு. விதை கம்மிங்க. சரிங்க. சத்து நல்லா இருக்குது. சரிங்க. எந்த விதமான ஒரு மருந்தும் உபயோகிக்காத ஒரு ரகம் உங்களுக்கு. சரிங்க சரிங்க. இதை சொல்லியே விற்கிறதுனால இது வந்து கொஞ்சம் கூடுதல் விலைக்கு விற்கலாம் இல்லைங்களா? அதுதான் அது கவர்மெண்ட் பார்த்து பண்ண வேண்டியதுங்க. நாங்கள் எங்களால் முடியலீங்க. இல்லை ஆர்கானிக் ஷாப்பு மற்ற மாதிரி அப்படி ஆர்கானிக் ஷாப்புங்கிறது போகாமல் நம்ம போய் சொன்னால் எங்களுக்கு எப்படி நம்பிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன பண்ணிட்டுங்க. ஓ சரி சரிங்க. அதனால் இது எல்லா கத்திரிக்காயும் போகிற மாதிரி தான் போதுங்க. வாங்கி பிரியமான வாங்குறவங்க தொடர்ச்சியாக வாங்கிட்டு இருக்காங்க. இந்த கத்திரிக்காயை வேணும்னு சொல்லி வாங்குறாங்க. உங்களுக்கு இப்போ இந்த கத்திரிக்காயோட டேஸ்ட் பிடிச்சிருக்கு? நான் உழவர் சந்தையில் தான் போட்டிருக்கேங்க. சிங்கநல்லூர் உழவர் சந்தைக்கு தான் போயிட்டுருக்குங்க. சரிங்க. அவங்க கிட்ட இந்த கத்திரிக்காய் கொடுங்கன்னு சொல்லி பிரியப்பட்டு வாங்குறவங்களும் ரொம்ப பேர் இருக்காங்க. ஓ சரிங்க. அந்த காய் கொடுங்க, பிஞ்சு கத்திரிக்காய் வேணும், முத்த கத்திரிக்காய் இருந்தாலும் பரவாயில்லைங்க, பஜ்ஜிக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி வாங்கி போகிறாங்க. நீங்கள் வந்து ஆர்கானிக் சர்டிஃபைட் ஏதோ வாங்கியிருந்தா சொன்னீங்களே, அது என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க? ஆர்கானிக் சர்டிஃபிகேட்டுங்க. அங்கே பண்ண என்னுடைய இது சர்டிஃபிகேட் என்ன எங்கேருந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கீங்க? கவர்மெண்ட்டுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகே ஓகே. முதல் வருடம் இது கொடுத்துருக்காங்க. இது 2 வருடம் தொடர்ச்சி அவங்க 3வது வருடம் போனதான் ஃபுல்லு தான் கொடுப்பாங்க நம்மளுக்கு. சரிங்க. இது கொடுப்பாங்க. சரிங்க சரிங்க. இப்போ ஒரு டெம்பரரி இது கொடுத்துட்ருக்குறாங்க. சரிங்க சரிங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு எல்லாருமே அவங்களே வந்து பார்த்துட்டு கத்திரிக்காய் அவங்களே ஃபீல்டில் பார்த்துங்க. சரிங்க. அவங்க ரொம்ப பேர்த்துக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க. ஓ உங்களுடைய அந்த விவசாய முறையை இந்த விவசாய முறையே இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒட்டு கத்திரிக்காய் இருக்குது பாருங்க. சரிங்க. ஒட்டு கத்திரிக்காய் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. சரிங்க. இப்போ தான் இல்லைங்க, இல்லைன்னா இது பூரா இந்த மேரிகோல்டு செடி இருந்ததுங்க, சுற்றி ஆமணுக்கு போட்டிருக்குறோங்க. சரிங்க. தட்டைப்பயிர் இருக்குது போகிறோம். சரிங்க சரிங்க. அதனால் அது பூராமே இதுதானுங்க. சரிங்க. இடையில ஏதாவது வச்சுருக்கீங்களா? இது என்னங்க புதுசாக ஒன்று வச்சுருக்கீங்க? அது இல்லை இல்லைங்க, இது வந்து அந்த செடியினுடைய வைரஸ் இதானதுங்க. அதை நாங்கள் அப்புறப்படுத்தோம் வச்சுருக்கோம். சரி சரிங்க. அது வேரோட தோண்டணும். தோன்றதுக்கு டைம் ஆகிட்டுதுன்னு சொல்லி அப்படி விட்டுருக்கீங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக உங்களுடைய ஒட்டு கத்திரிக்காய் உஜாலா ரகத்தை பற்றி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மேலும் மற்ற உஜாலா கத்திரிக்காயை விடாங்க ஒட்டு கத்திரிக்காயினுடைய இதுதாங்க. உஜாலா கத்திரிக்காய் எல்லாருமே போட்டிருக்காங்க. ஓ உஜாலாவில் ஒட்டு கத்திரிக்காய் தானே? உஜாலாவில் ஒட்டு கத்திரிக்காய். உஜாலா வந்து திருவண்ணாமலை, கடலூர், திருவண்ணாமலை மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் பூராமே உங்களுக்கு உஜாலா கத்திரிக்காய் தான் ஜாஸ்தி போடுறாங்க. சரிங்க. அதில் ஒட்டு கத்திரிக்காய் தான் நம்மளுக்கு. ஓ உஜாலா கத்திரிக்காயிலேயே உஜாலாவோட ஒட்டு கத்திரிக்காய் ரகம் இன்னும் நல்லா இருக்கு. சுண்டைக்காயும் ஒட்டு கத்திரிக்காய் ஈடன் கார்டன்ஸ்னுடைய இது வாங்கினதுக்கு பின்னாடி தான் அந்த ஒட்டு கத்திரிக்காயினுடைய இது எனக்கு ஒரு இதாக இருக்குங்க. இது மருத்துவ குணம் அப்படியே இருக்குமாங்கய்யா? மருத்துவ குணம், கத்திரியினுடைய மருத்துவ குணம் எல்லாமே இருக்குங்க. அதனால எந்த பாதிப்பும் இந்த ஒட்டுனால எதுவுமே பாதிக்காது. அந்த இது இருக்குது பாருங்க, சுண்டைக்காயினுடைய அடிப்படை குணம் அது வந்து இதோட சேர்ந்துக்குது. மருத்துவ குணம் சேருதுங்க. வேரல்கள் நோய், பூச்சி தாக்குதல்கள் குறைவாக இருக்கிறது. சரிங்க. அதெல்லாம் வந்து இதில் இல்லைங்க எனக்கு. சரிங்க. அதனால இப்போ விளைச்சலுக்கு வந்து கொஞ்சம் நம்பி போடலாம். ஆமாம், ஒரு வருடத்துக்கு மேலே காய்க்கும்.
ஒரு வருடத்துக்கு மேலே ஒரு வருடத்துக்கு மேலே காய்க்குங்கிற ஒரு உறுதி எனக்கு இருக்குது. ஓ இப்போ 7 மாதம் பார்த்துட்டீங்க. 7 மாதம் எப்படி இன்னொரு இனியும் ஒரு 4-5 மாதம் எனக்கு வருங்க. மறுபடியும் கவாத்து சாரை கேட்டு கவாத்து பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுருக்கலாம். சரிங்க. ஏன்னா எனக்கு நடவு செலவு கம்மிங்க. சரிங்க. நாற்று வாங்குற செலவு கம்மி. சரிங்க. இது ஈல்டு வரும்போது எனக்கு நல்ல முறையாக வந்துடுங்க. சரிங்க சரிங்க சரிங்க. அதனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலும் அவர்கிட்ட கேட்குறீங்களா? ஈடன் கார்டனில் ராஜரத்னம் சார் டவுட்டில் கேட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டு தான் அவருடைய இதுதான் இது முதல் முறையாக ஒட்டு கத்திரிக்காய் போட்டது. இப்போ எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க எல்லாம். சரிங்க சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் எங்களுக்காக டைம் ஒதுக்கி உங்களுடைய கத்திரிக்காய் ரகம் எப்படி போட்டிங்கிற புது விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. இவ்வளோ ஏஜ்லேயும் இதை பண்ணணுங்கிற ஒரு ஆர்வம் இயற்கை விவசாயங்கிறதுனால உங்கள் மேலே ரொம்ப மரியாதையாக இருக்குது. நன்றிங்க ஐயா. திரும்ப மறுபடியும் ஏதாவது சந்திக்கும் போது நீங்கள் அடுத்த 2 ஏக்கரா பண்ணும்போது வந்து பார்க்கலாங்க எப்படி பண்ணுறீங்கன்ட்டு. அரசாணியும் இருக்குங்க. அரசாணிங்க. அரசாணி சரி சரி. நாட்டு இந்த ரகம் தான் போட்டிருக்கோங்க. அதுவும் இதில் தான் போட்டிருக்கோங்க. இயற்கை விவசாயத்தில் தான் போட்டிருக்கோங்க. நல்லதுங்க ஐயா. நல்லது. அது நல்லா இருக்குங்க ஐயா. மற்ற கத்திரிக்காய் ரகம் வந்து ஒட்டு கட்டாத கத்திரிக்காய் ரகம் வந்து ₹1 கொடுக்குறாங்க. ஒட்டு கட்டிய இந்த கத்திரிக்காய் ரகம் ₹12 ஈடன் கார்டன்லேருந்து வாங்கியிருக்கீங்க. விலை அதிகமாக கொடுத்து வாங்கினதுனால உங்களுக்கு அந்த ஹெசிடேஷன் இல்லையாங்க சார்? இல்லைங்க. அது வந்து உங்களுக்கு 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒவ்வொரு முறையும் மாற்றிட்டே இருக்கணுங்க. சரிங்க. இது வந்து 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தொடர்ச்சியாக காய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு அது இல்லை. அடுத்தது வந்து ஒட்டு கட்டுறதுனால உங்களுக்கு பூச்சி தாக்குதல் மற்றது எல்லாமே எதுவுமே இல்லாமல் கட்டுப்படுத்தப்படுதுங்க. அது எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சுண்டைக்காய் ஒட்டு கட்டிய ரகம் இருக்கிறதுனால ஒட்டு கட்டுறதுனால பூச்சி தாக்குதலோ வேரல்கள் மற்ற வைரஸ் தாக்குதலோ ரொம்ப குறைவாக இருக்குது. சரிங்க சரிங்க. அதனால் எங்களுக்கு அதனுடைய இது ஒன்றும் ஜாஸ்தியாக தோணலைங்க. சரிங்க சரிங்க. அது கொடுக்க வேண்டிய ஒரு அந்த பொருளுக்கு தகுந்த விலை கொடுக்குறோம். அவ்வளோ அதாங்க சொல்கிறாங்க. ஒரு பொருளுக்கு எப்படி ஒரு விலை கொடுக்கும் அது மாதிரி அதனுடைய இதுக்கு தகுந்த விலை தான் கொடுத்துருக்குறோங்க. அதே போல் அந்த 1 ஏக்கராக்கு அது 10,000 நாற்றுகள் கொடுக்கணும். இது ஒரு 1000 தான் போதுங்க. ஈல்டு அந்த அளவே வருதுங்க. ஈல்டு செடியும் நல்லா ஹைட்டாக படர்ந்து நல்லா வருங்க. அதுதான் உங்களுக்கு பந்தல் போடுறது இதுக்கு 2 அடி கீழே வருங்க. இது மேலே வந்துட்டே இருக்குங்க. சரிங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு இது வந்துட்டே இருக்கு. அது ஒரு 3 மாசத்துல நின்றுங்க. 3-4 மாதத்துல காப்பு முடிச்சிருக்கு. ஓ சரி சரிங்க. இது டெய்லியும் பறிச்சிட்டு தான் இருக்கு. டெய்லி பறிச்சிட்டு இருக்காங்க. மருத்துவ குணமும் நல்லா இருக்கும். மருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க. நல்லா. சரிங்க சரிங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. எங்களுடைய இதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மகிழ்ச்சிங்க.